ஹலோ. இந்த ஷார் விளங்குதா? இது ஸ்க்ரீன் விளங்குதா? ஹலோ, ஸ்க்ரீன் விளங்குதா? பேசுறது விளங்குதா? தேங்க்யூ. நான் இப்ப தொடர்ந்து போறேன். ஆஹ் நான் மூணாவது பாடத்தை சொன்னேன் எப்படி இருக்குண்டு. கணினி தரவுகள் எடுத்து காட்டப்படும் முறைகள், அதுல வந்து கணினியில தரவுகள் எவ்வாறு சேமிக்கப்படுது என்று அதுல படிக்கணும். அடுத்து வந்து நாலாவது பாடம் வந்து தர்க்க வாயில்களும் பூலியன் தர்க்கங்கள். அதுல வந்து மின் சுற்றுக்கள், இலத்திர எண் சுற்றுக்கள் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். அதே மாதிரி அஞ்சாவது படம் வந்து பணிச்செயல்முறை, ஆப்பரேட்டிங் சிஸ்டம், விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். அடுத்தது வந்து ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பத்தி பார்ப்போம். அடுத்தது வந்து அதுல உங்களோட ஆறாவது பாடம் வந்து என்னன்னா தொழில்முறை வழிப்படுத்தல் மென்பொருள். அதுல வந்து எம்எஸ் வேர்ல்ட் 2010, லிப்ரி ஆஃபீஸ் ரைட்டர் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரும் அதுல அதை பத்தி அதுல படிப்போம். அடுத்தது வந்து ஏழாவது பாடமோட வந்து இலத்திரனியல் விரிதாள்கள். அதுல வந்து எம்எஸ் எக்ஸலும் ஓப்பன் சோர்ஸ் லிப்ரி ஆஃபீஸ் கல்க் அந்த சாஃப்ட்வேரை பத்தி படிப்போம். அடுத்து உங்களோட எட்டாவது பாடம் வந்து இலத்திரனியல் நிகழ்த்துக்கள். அதாவது பிரசன்டேஷன், இந்த பவர் பாயிண்ட், லிப்ரி ஆஃபீஸ் இம்ப்ரெஸ். அது இரண்டு சாஃப்ட்வேரை பத்தி பார்ப்போம் அதுல. அதே மாதிரி உங்களோட ஒன்பதாவது பாடம் வந்து தரவுத்தளம், டேட்டாபேஸ். டேட்டாபேஸ்ல வந்து எம்எஸ் எக்ஸஸ் 2010, லிப்ரி ஆஃபீஸ் பேஸ் சம்பந்தமா பார்ப்போம். அடுத்தது இப்ப இந்த முதலாவது பாடத்துக்குள்ள வருவோம். முதலாவது பாடம் வந்து ஐசிடி அறிமுகம். தகவல் தொடர்பு தொழில்நுட்ப சம்பந்தமான அறிமுகம் தான் முதலாவது பாடம். அதுல வந்து இந்த பாடத்துல வந்து இருக்கிற விடயங்கள் என்னன்னா, அந்த பாடத்தை நீங்க படித்துக்க பிறகு இந்த இந்த விடயங்கள் தொடர்பான அறிவு உங்களுக்கு இருக்கும். அதாவது தரவுகளையும் தகவல்களையும் எவ்வாறு வேறுபடுத்தி இனம் காண்றது. அடுத்தது வந்து தொகுதி
தொகுதி என்பது யாது, தொகுதியை பற்றி. அடுத்து தினசரி வாழ்வில் வந்து என்ன தொகுதிகள் காணப்படுது. அடுத்து தரமான தகவலின் இயல்புகள், இயல்புகள் அதாவது தரவுகளின் இயல்புகள் பற்றி இது நாம் படிப்போம். அடுத்து தகவல் தொடர்பான தொழில்நுட்பவியல், ஐசிடிண்டா என்ன என்று படிப்போம். அதன் பிரயோகங்கள், அது எப்படி அப்ளை பண்றேன்னு படிப்போம். அதே போல கணினியின் பரிணாம வளர்ச்சி பற்றியும் இந்த பாடத்துல படிப்போம். முதலாவது பார்த்தேன்னு சொன்னேன், உங்களோட புத்தகத்தில் இருக்கிற விடயம் தான். நான் பெருசா வெளி விடயங்கள் ஒன்று உங்களுக்கு சொல்லித்தர இல்லை. உங்களோட புத்தகத்தில் இருக்கிற விடயங்களை படித்தாலே உங்களுக்கு எக்ஸாம் எப்போதுமா இருக்குன்னு நினைக்கிறேன். அதோட உங்களுக்கு நான் பாஸ்ட் பேப்பர் ஓலவெளியில் வந்து இந்த பாஸ்ட் பேப்பர் கேள்விகளும் நான் கொஞ்சம் இந்த சப்ஜெக்ட் ஒவ்வொரு பாட முடியையும் அது சம்பந்தமான கேள்வியை கொஞ்சம் பார்ப்பேன். அப்ப இன்றைய கிளாஸ்ல வந்து முதலாவது பாடத்துல ஒரு முன்பகுதி தான் பார்க்க. இதுல வந்து முதலாவது வந்து முக்கியமா உங்களுக்கு தெரிய வேண்டியது வந்து தரவுகளும் தகவல்களும் அதுகளுக்கு இடையிலான வித்தியாசம். ஒரு தரவைய தகவலை தரும் பொழுது அது வித்தியாசப்படுத்தி நீங்க பார்க்கணும், வித்தியாசப்படுத்தி கண்டுபிடிக்கும் எது தரவு எது தகவல். அப்ப தரவுகள் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அது வந்து தனி அதை எடுத்து பார்க்க சொல்ல வேறு அதுல வந்து கருத்து அறிய முடியாது. அதாவது எண்களாக, சொற்களாக, குறியீடுகள், வரைவுகளாக இருக்கலாம். அதை நான் தனியா பார்க்கும்போது அதுல இருந்து ஒரு முடிவை எடுக்க முடியாம இருக்கு. அதுதான் வந்து தரவுகள். அடுத்து வந்து அந்த தரவுகளை வந்து முறை வழிவாக்கம் செய்யற மூலம், ப்ரோசஸ் பண்ணுவதன் மூலம் நாம வந்து இன்ஃபர்மேஷன்களை பெற்றுக்கொள்ள முடியும். இன்ஃபர்மேஷனை பெற்றுக்கொண்ட பிறகு இன்ஃபர்மேஷனை வச்சு, அதாவது தகவலை வச்சு ஒரு முடிவை நாங்க எடுக்கலாம். ஒரு தீர்மானத்தை மேற்கொள்வதற்கு அந்த தகவல் வந்து எமக்கு உதவியாக இருக்கும். இதுதான் வந்து இப்ப பார்த்ததான் வந்து தரவுக்கும் தகவலுக்குமான வரைவிலக்கணங்களை பார்த்தோம். அடுத்த ஸ்லைட்களில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு அது வித்தியாசத்தை விளங்கி கொள்ற மாதிரி. அடுத்த பின்னுக்கு நாங்கள் அதுக்கு உதாரணத்தையும் பார்ப்போம். அதுக்கு முதல்ல வந்து உள்ளீடு என்றால் என்ன, முறைவழியாக்கம் என்றால் என்ன, அடுத்தது வந்து வெளியீடு என்றால் என்ன. அப்படி பார்த்தோன்னு சொன்னா நம்ம ஒரு சிஸ்டத்துல முதல்ல கொடுக்குற, அதாவது கொடுக்குற ஒரு தரவுகளை தான் வந்து நாங்க உள்ளீடு எடுக்கணும். சரியா? அந்த தரவுகளை எவ்வாறு வந்து தகவலை மாற்றணும்னு நாங்க வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுப்போம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் முறைவழியாக்கம் செய்வதன் மூலம் வந்து அது வந்து தகவலாக மாறும். அடுத்தது வந்து அந்த தரவு வந்து முறைவழியாக்கத்தின் மூலம்தான் தகவல்களா மாறும். வெளியே வர தகவலை தான் நாங்க வெளியீடு அவுட்புட்னு சொல்லுவோம். இப்ப இந்த இன்புட், ப்ரோசஸிங், அவுட்புட் இவ்வளவும் சேர்ந்ததுதான் வந்து இதை ஒரு தொகுதின்னு சொல்லலாம். அதாவது இந்த தொகுதியிட பிரதான தொழில் என்னன்னா தரவுகளை பெறுதலும் அதை வந்து முறைவழியாக்கம் செய்து அதை வந்து சேமிச்சு வைக்கும். தேவையான போது தேவையான தகவல்களை வழங்குது ஒரு தொகுதி. இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஒரு உதாரணத்தை பார்த்தோன்னு சொன்னா இது வந்து இந்த ஐசிடியோட தொடர்பு இல்லாத ஒரு உதாரணம் தான். ஆனா வந்து உங்களுக்கு இதை பார்க்கும்போது இந்த தகவல் உங்களுக்கு விளங்கும். இப்போ ஒரு கேக் செய்யும் பொழுது, கேக் மேக்கிங் சொல்லுவோமே, கேக் செய்யும் பொழுது அதுல வந்து உள்ளீடா நாங்க என்னத்தை கொடுப்போம்? உள்ளீடா கொடுக்கறது வந்து
ஃப்ளோ, மாவு, சீனி, முட்டை, மாஜரி, இவைகள் தான் வந்து உள்ளீடா கொடுக்கும். இந்த உள்ளீடை கொடுத்து அதை வந்து இந்த உள்ளீடுகளை மிக்ஸ் பண்ணுவதன் மூலம், அதை பேக் பண்ணுவதன் மூலம் வெளியீடு ஒன்று வரும். வெளியீடு தான் இந்த கேக். கேக் வெளியீடாக வரும். இப்ப இங்க வந்து உள்ளீடுல வந்து நாங்க இதுக்கு பதிலா தரவு தரவு கொடுக்கலாம். இதுக்கு உதாரணம் வந்து இது உதாரணம். உண்மையில இதுக்கு பதிலா நாங்க தரவு வந்து முறைவழியாக்கம் செய்வதன் மூலம் ஒரு வெளியீடு வரும். அதுதான் தகவல். இப்ப இந்த ஃப்ளோர், சுகர், எக்ஸ் தனியா இருக்க அதுக்கு ஒரு என்ன அதை வச்சு தனியே இருந்தா அது அது தனியே தான் இருக்கு. இப்ப அதை ஒரு மிக்சிங் பேக்கிங் பண்ணதன் மூலம் தான் அது கேட்க வெளியாகும். அது போலதான் அடிப்படையான தரவுகளை வந்து நாங்க முறை வழியாக்கம் செஞ்சாதான் அது வந்து ஒரு வெளியீடா போகும். அது இப்ப கேட்க சாப்பிட முடியும்னு நினைக்கிறேன். அப்ப அது போல தகவலை வந்து வச்சு ஒரு முடிவை நாங்க எடுத்துக்கொள்ளலாம். அதே போல உங்களோட புத்தகத்துல இருக்கிற உதாரணத்தை பார்த்தேன்னு சொன்னாங்க. இந்த உதாரணம் வந்து புத்தகத்திலேக்கு முதலாவது உதாரணம் கூட ஒரு பாடசாலை தவணை பரீட்சையில் 3 மாணவர்கள் பெற்ற புள்ளிகள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கு. இதுல வந்து தனியா அதை பார்க்கும்பொழுது ரவி எடுத்த புள்ளிகள் 78, 90, 79, 67, 78 அப்படி எடுத்துக்கு. அதே மாதிரி கிரிஸ்தான் எடுத்த புள்ளிகள் இருக்கு. 6 பாடங்கள்ல அவங்க எடுத்த புள்ளிகள் இருக்கு. அதை தனியா பார்க்கும் பொழுது வந்து தனியா பார்த்தா அதை வச்சு எங்களுக்கு ஒரு முடிவு எடுக்க இயலாது. இதே நம்ம இந்த மாதிரி ஒரு அட்டவணையில போடுவோம். மொழி, தமிழ் பாடத்துல, கணித பாடத்துல எடுத்த புள்ளிகளை இப்படி ஒரு அட்டவணையில போட்டாலும் அட்டவணையில போட்ட ஒரு அளவுக்கு அது தெளிவாக இருக்குது. அளவுக்கு தெளிவாக இருக்குது. ஆனா இதை வச்சு ஒரு முடிவு எடுக்கக்கூடியதாக இல்லை. ஆகவே இதை வந்து நாங்க இதை ஒரு தரவா தான் இதையும் கருதணும். இந்த தரவை வந்து நாங்க ஒரு முறை வழியாக்கம் ப்ரோசஸ் பண்ணணும். அதாவது இப்ப மொத்தம் காண்றது, சராசரி காண்றது எப்படி, அது தெரியும் தானே உங்களுக்கு. இது எல்லாத்தையும் கூட்டி மொத்தத்தை கண்டு அதை வந்து எத்தனை பாடத்தால வகுக்கிறது, அந்த கூட்டுறது வகுக்கிறது இவைகள் வந்து ப்ரோசஸ் முறை வழியாக்கம். அவ்வாறு கூட்டி அவங்களுடைய மொத்த சராசரியை வச்சோ அந்த மொத்தத்தை வைத்தோ அவங்களுடைய நிலைகளை நாங்க போடலாம். இந்த நிலைகளை காணும் போது இப்ப வந்து இந்த மேலுள்ள அட்டவணையை வச்சு நான் ஒரு முடிவு எடுக்கலாம் இருந்தது. ஆனா இப்ப 2வது அட்டவணையை பாருங்க. 2 அட்டவணையை வச்சு எங்களுக்கு ஒரு முடிவு, யார் முதலாவது நிலையில் இருக்கிறது, யார் 2வது நிலை, அப்படி ஒரு முடிவு எடுக்கக்கூடியதா இருக்கு. அப்ப இந்த முன்னுக்குள்ள விடயங்கள் வந்து தரவாகவும் பின்னுக்குள்ள இந்த அட்டவணை வந்து தகவலாகவும் காணப்படுகிறது. ஓகே. அதே போல அடுத்த உதாரணம் புத்தகத்துல உதாரணம் தான். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆண் பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. இவங்களை தனியே பார்க்கும் பொழுது இவங்களை அவங்க தனிய நபர்களாக தான் பார்ப்போம். ஆனா அதை ஒரு கருத்து எடுக்கல. அவங்க தனி இருக்கிற நேரம் ஒரு கருத்து இல்லை. ஆனா இவங்க ஒண்ணு சேர்ந்து பார்க்கும்போது இவங்களை வந்து குடும்பத்து உறுப்பினர்களாக கருதி இவங்களை ஒன்னா பார்க்கும்போது அது ஒரு குடும்பமாக இருக்கு. அப்ப இங்க வந்து இந்த தனிநபர்களை வந்து ஒரு தரவுகளாகவும், இந்த குடும்பம் வந்து இது இந்த தனிநபர்கள் ஒன்றாக சேர்ந்ததுக்கு பிறகு அதுக்கு ஒரு அர்த்தம், ஒரு குடும்பம் இந்த ஒரு அர்த்தம் வந்து வருது. அப்ப இது வந்து தகவல்களாகவும் இங்க நாங்க எடுத்துக்கொள்ளலாம். அதே போல இன்னொரு உதாரணம் இருக்கு. நேஷனல் ஐடென்டி கார்டு இருக்குதானே, நேஷனல் ஐடென்டி கார்டு நம்பர், ஸ்ரீலங்கன் நேஷனல் ஐடென்டி கார்டு நம்பர் வந்து நம்ம வந்து
சும்மா நோ 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஆஹ் தொடர்ந்து பார்ப்போம். இப்ப நாங்க இந்த ஸ்லைட்டை பார்த்துட்டு இருந்தோம். தரவுகளுக்கும் தகவல்களுக்குமான உதாரணங்களை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுல வந்து இப்ப அடுத்த உதாரணம் வந்து இலங்கையில ஐடென்டி கார்டுல வந்து ஐடென்டி கார்டு நம்பரை வந்து நாங்க சும்மா பார்க்கும்போது அது ஒரு ஒரு நம்பராகத்தான் இருக்கு. அது ஒரு தரவு தரவு மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் அதை வந்து நாங்க வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அதை வந்து ஆஹ் பார்க்கும் பொழுது அது வந்து அதுல வந்து சில விடயங்கள் விடயங்கள் நாங்க பெற்றுக்கொள்ளலாம். அப்ப அது வந்து ஒரு தகவலாக கூட அது மாறக்கூடிய ஒரு முடிவு எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கு அதுல இருந்து. அதாவது அந்த பழைய ஐடென்டி கார்டு நம்பரை பாத்தீங்கன்னு சொன்னா முன்னுக்குள்ள ரெண்டு நம்பர் வந்து இந்த உதாரணத்துல முன்னுக்குள்ள ரெண்டு நம்பர், இந்த 74ங்கிற நம்பர் வந்து குறித்த நபர் பிறந்த ஆண். அதே போல அந்த மூணாவது நம்பர்ல 0 தொடக்கம் 4 இருந்ததுன்னா அது வந்து ஒரு ஆணை குறிக்கும். அதே வேளை அது வந்து 5ல இருந்து 9 இருந்ததுன்னா அது ஒரு பெண்ணை குறிக்கக்கூடியதா இருக்குது. அப்ப இந்த நம்பர்ல இது ஒரு தனிய ஒரு நம்பராக மட்டும் இல்லாமல் ஒரு தரவாக மட்டும் இல்லாமல் இதை ஒரு தகவலாக கூட அஹ், எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல ஆஹ்,
இதுல இப்ப கேட்டுக்கிட்டீங்கறாக்க பாருங்க. இதுல வந்து ஜாயிண்டா இருக்கிறாங்க. ஆஹ் இப்ப இதுல 5 உதாரணம் போட்டிக்கிறேன். இதுல வந்து இது வந்து தந்த விடயம் வந்து தரவ தகவலாண்டு சாட்ல போடலும். 1 minute தரேன். ஸ்கிரீன்ல தெரிகிற உதாரணம் வந்து தரவ தகவலாண்டு கொஞ்சம் சாட்ல போடுங்க பாப்போம். யாருக்கும் சொல்ல இயலுமா? உங்களுக்கு அன்மியூட் பண்ணிட்டு சொல்ல இயலுமா? முதலாவது, பாடசாலையில் உள்நுழைகையில் மாணவர்களின் உடல் வெப்பநிலை அளக்கப்படுகிறது. இப்ப இங்க மாணவரின் உடல் வெப்பநிலை வந்து தரவா தகவலாம்? தரவு செட்ல போடுங்க. தரவு முதலாவது வந்து என்ன வரும்? தரவு ஷாமில் கதைகிறது இருந்தா எனக்கு இந்த பக்கம் என்னமோ ப்ராப்ளம் இருக்கு. எனக்கு செட்ல போட்டா தான் விளங்குது, கதைக்க விளங்க மாட்டேங்குது. எஸ், முதலாவது வந்து டேட்டா தான். இரண்டாவது வந்து இந்த உடல் வெப்பநிலையை வச்சு தனியா ஒரு உடல் வெப்பநிலையை வச்சு எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது. அதன் காரணமாக இது வந்து ஒரு தரவுன்றதான் நாங்க இதை எடுக்கோம். சரி, அடுத்தது பார்ப்போம்னு சொன்னா, ரெண்டாவது வந்து இலங்கை வளிமண்டல திணைக்களத்தினால் குறிப்பிட்ட ஒரு நாளில் கூடுதலான மழை வீழ்ச்சி, கூடுதலான வெப்பநிலை, குறைவான வெப்பநிலை போன்ற விவரங்கள் பகிர்கின்றனர். இது தரவா தகவல்னு பாத்தீங்கன்னா, அதாவது இப்ப இது வந்து மழை வீழ்ச்சியை வந்து கூடுதலான மழை வீழ்ச்சின்னு தானே சொல்றாங்க. மழை வீழ்ச்சியில இருந்து யா ரெண்டாவது வந்து இன்ஃபர்மேஷன். அதாவது இப்ப இதுல வந்து இவங்க வந்து ஒரு ப்ரோசஸ் முறை வழியாக்கம் செய்துதான் வந்து இதை வந்து கூடுதலான மழை வீழ்ச்சி எங்க கூடுதலான வெப்பநிலை எங்க, குறைவான வெப்பநிலை எங்க என்று சொல்றாங்க. அதனால இது வந்து இதுல இருந்து ஒரு முடிவெடுத்து எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கிறதால இது வந்து ஒரு தகவல். வெரி குட். அதே போல வந்து பாடசாலை ஒன்றில் சாதன பரீட்சை எழுதுபவர்களில் 90% தடுப்பூசி போட்டுள்ளனர். இதுவும் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் எடுத்துக்கொள்ளணும். அதே போல மிச்ச ரெண்டையும் பாருங்க. மிச்ச ரெண்டும் வந்து இதுவும் ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் வரும். ஓகே. அப்ப உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல ஒரு விடயத்தை தரும்பொழுது அது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனா இல்லாட்டி டேட்டாவா வந்து உங்களுக்கு அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கணும். அடுத்தது வந்து நாங்க அடுத்த இதுக்கு போவோம். இதுல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் தானே, எனக்கு என்ன பிரச்சனை விளங்க இல்லை, நீங்க கதைக்கிறவங்க எனக்கு விளங்க மாட்டேங்குது. அதான் நான் நெக்ஸ்ட்
கிளாஸ்ல வந்து நெக்ஸ்ட் ஃப்ரீ கிளாஸ் ஒன்று இருக்கு. அதில் நான் அவளை செக் பண்ணிட்டு அதை சரியாக செய்வோம். இதில் கொஞ்சம் இந்த அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்க இன்றைக்கு. அடுத்து இந்த பகுதியை பார்த்தோன்னு சொன்னா தொகுதியை பற்றி பார்க்கலாம். இதுல ஒரு தொகுதியின் கூறுகள். அடுத்த ஸ்லைட பார்ப்போம். தொகுதியின் என்னன்னா ஒரு குறித்த பணி நிறைவேற்றுவதற்காக சில கூறுகளை ஒன்றோடொன்று தொடர்பாக செயல்படுத்தலாம். அதாவது ஒரு விடயத்தை செய்யறதுக்கு பல கூறுகள் ஒன்றாக சேர்ந்து அவையெல்லாம் ஒரு நோக்கத்துக்காக செயற்பட்டு ஒரு விடயத்தை நிறைவேற்றும். அதுதான் வந்து ஒரு தொகுதி. அப்ப கணனியும் வந்து எப்படின்னா நம்ம வந்து கொடுக்குற தரவுகளை வந்து கணனியில உள்ள கூறுகள் வந்து ஒன்றாக செயற்பட்டு அதை வந்து முறை வழியாக்கம் செய்து தகவல்களாக நமக்கு தரும். எனவே கணனியையும் ஒரு தொகுதியாக நாங்கள் கருதக்கூடியதாக இருக்கும். அதாவது இந்த பாத்தீங்கன்னு சொன்னா அந்த படத்துல கணனிக்கு நாங்கள் தகவல்களை வழங்குவோம், உள்ளீடாக வழங்குவோம். அதை வந்து முறை வழியாக்கம் செய்து தரவுகளை தயார் செய்து முறை வழியாக்கத்தின் மூலம் தகவலை தயார் செய்து அதை ஸ்டோரேஜ்ல சேமிச்சு வைக்கும். அதுக்கு பிறகு தேவையான போது அவுட்புட்டாக அதை இந்த தகவல்களை வழங்கும். ஒரு கணனியும் ஒரு தொகுதியாக காட்டப்படும். அதுக்கு வந்து உதாரணமாக பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ஏடிஎம் வந்து வங்கிக்கு பயன்படுத்தப்படும் தானியங்கும் காசால் பொறின்னு சொல்றாங்க தமிழ்ல. அது ஏடிஎம் தான். ஏடிஎம்ல வந்து நாங்க ஏடிஎம் கார்டை வந்து ஏடிஎம் மிஷின்ல போடுறோம். அப்ப அந்த ஏடிஎம் கார்டு தான் வந்து தரவு. ஏடிஎம் மிஷின்ல வந்து அது வந்து முறை விளைவிக்கம் தயார் செய்யப்பட்டு அதுல இருந்த தகவல்களை வந்து நாங்க அதுல உள்ள என்னோட பெயர், பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அடுத்தது வந்து பணம் பெற்றுக்கொள்ளலாம், அடுத்தது வந்து மீதி பணம் எவ்வளவு இருக்கின்றோம் அதுல பார்க்கலாம். அப்ப இது வந்து இதுவும் ஒரு சிஸ்டம் தான். இதுவும் ஒரு தொகுதியாக செயற்பட்டு தான் நம்மளுக்கு ஒரு தகவல்களை நம்மளுக்கு வழங்குது. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் இப்ப ஆபீஸ்ல வச்சிருப்பாங்க. இதுல வந்து ஃபிங்கர் பிரிண்ட வைக்கும் போது ஃபிங்கர் பிரிண்ட் வந்து உள்ள அதுதான் ஒரு தரவா போகும். ஃபிங்கர் பிரிண்ட் மெஷின் உள்ள அதை எடுத்து அந்த டேட்டாவை எடுத்து வருகை நேரத்தை அங்க வந்து இது பண்ணும், ஸ்டோர் பண்ணும், சேவ் பண்ணும். அடுத்தது வந்து வெளியே போச்சொல்லையும் வந்து அவங்க வேலை முடிஞ்சு போச்சொல்லையும் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு போவாங்க. இப்ப மாச இறுதியில இல்லாட்டி கிழமையில இறுதியில வந்து
அந்த ரிப்போர்ட்டை வழங்கும். இவங்க இந்த இந்த வேலை செய்யற நபர் இத்தனை மணிக்கு வந்திருக்காரு, அந்த டீட்டெயில்ஸை வந்து அது வழங்கும். அதுவும் வந்து ஒரு தொகுதியாக செயற்பட்டு தான் அந்த டீட்டெயில்ஸை வழங்குது. அதே போல கியூஆர் கோட் இருக்குது. கியூஆர் கோட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப கியூஆர் கோட் எப்படி வேலை செய்யும்னா, அந்த கோட் வந்து இப்ப நம்ம போன்ல கியூஆர் ஸ்கேனர் இருக்கு சாஃப்ட்வேர். அதை ஸ்கேன் பண்ணும் பொழுது அதுல வந்து ஒரு லிங்க் ஒன்று இருக்கு. லிங்க் ஒன்று அந்த கியூஆர் கோட்ல இருக்கு. அதாவது அந்த நெல் படம் இடத்துல ஸ்கேன் பண்றதன் மூலம் அந்த லிங்க் வந்து எங்க டீகோட் பண்ணப்பட்டு, அதாவது இந்த கியூஆர் கோடுக்கு உள்ள இருக்கிற லிங்க் வந்து ஆஹ், வெளிப்படுத்தப்படும். வெளிப்படுத்தப்பட்டு அந்த லிங்குக்கு அந்த வெப்சைட்டுக்கு போய் அந்த வெப்சைட்ல உள்ள தகவல்களை நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதுவும் ஒரு சிஸ்டம் செயற்படுது. அதே போல சந்தை தகவல்களை முறைவழிப்படுத்தல் அதுல பார்க்கும் பொழுது, இப்ப சந்தையில் நடக்கிற கொள்வன வாங்குற டேட்டா, விற்பனை டேட்டா, அப்ப ஒரு வருடத்திற்கான வருமானங்கள், இது எல்லாத்தையும் வந்து இது எல்லாத்தையும் ஒரு தரவு, இது எல்லாம் ஒரு தரவு என்று சொல்லுவோம். தரவு வந்து தயார் செய்வாங்க. அதாவது கம்ப்யூட்டர்ல முறைவழிப்படுத்தல் மூலம், ப்ராசஸ் பண்ணத்தின் மூலம் அது ஒரு கிராப்ஸ் ஆகவோ மேக்சிமம் மினிமம் அதுகளை கண்டு ஒரு தகவலாக அதை மாற்றுவாங்க. மாற்றி அந்த தகவலை வச்சு ஒரு முடிவை எடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பார்ப்போம் நாங்க தகவல்களின் இயல்புகள். முக்கியமா உங்களுக்கு தகவல்ல அஞ்சு அஞ்சு இயல்புகள் இங்க கூறப்பட்டிருக்கு. தகவல்கள் தகவல்கள்ட்ட இயல்புகள். அதுல வந்து அந்த தகவல் வந்து ஒரு பொருத்தமாக இருக்கும். எப்படின்னா, இப்போ ஒரு வேலைக்கு நீங்க அப்ளை பண்றீங்க. அங்க வந்து ஆஹ், உங்களுக்கு ஏ லெவல் பாஸ் பண்ணிருக்கணும், ஏ லெவல் ஓ லெவல் பாஸ் பண்ணிருக்கணும், ஏ லெவல்ல 3 படம் பாஸ் பண்ணிருக்கணும் கேட்கும் பொழுது, அங்க வந்து முதலாம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 5ஆம் ஆண்டு பாஸ் பண்ணிருக்குன்னு சொன்னா அது வந்து பொருத்தம் இல்லாம இருக்கும். ஆகவே அங்க வந்து நாங்க என்ன விடயத்தை கொடுக்கணும்னா, ஏ லெவல்ல ஏ லெவல் ரிசல்ட்டை தான் அங்க வழங்கணும். அதே போல சந்தைப்படுத்தல் செய்யும் ஒரு நிறுவனம் அவங்க வந்து அவங்களோட பொருட்களை பத்தி அவங்களோட கஸ்டமர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா வந்து அது வந்து அவங்களுக்கு முக்கியமானது இல்லை. அவங்களுக்கு முக்கியமானது என்னன்னா, ஆஹ் போட்டியாளர்களோட விலை, அதே ஆஹ் அதே பொருட்களை அவங்களோட போட்டியாளர்கள் எவ்வளவு விலைக்கு விற்கிறாங்க, அந்த விடயங்கள் தான் அவங்களுக்கு தேவையானதா இருக்கலாம். அதுதான் ஒரு பொருத்தமானதா இருக்கும். அதே போல